வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இந்த புரட்டாசி மாத ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். முதலாவது மிதுன ராசிக்கான பலன்களை பற்றி பார்ப்போம். அதுக்கடுத்து கடக ராசிக்கான பலன்களை பற்றி பார்ப்போம். இப்போது மிதுன ராசி நேர்களை பொறுத்தளவுக்கு இந்த புரட்டாசி மாதம் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான மாதமாக இருக்குங்க. எதனால் அப்படின்னா, உங்களோட ராசிநாதன் புதன் 4ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா உச்சம் பெற்ற நிலையில் இந்த புரட்டாசி மாதம் 15 தேதி வரைக்கும் இருப்பாருங்க. அது ஒரு சிறப்பான அமைப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் 5ஆம் இடத்துக்கு போவார். அவரும் குருவோட பார்வையில் இருப்பார். இதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதம் முழுக்கவே உங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்குங்க. அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் புதுசாக ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்கெல்லாம் இந்த மாதம் நல்லபடியாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். யாரெல்லாம் புதுசாக வேலை மாறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் மாறலாங்க. யாருக்கெல்லாம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இப்போ தசா புத்திகள் அமைப்புகள் நல்லா நடக்குதுன்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ பலன்கள்லாம் ரெட்டிப்பாக இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் யாருக்கெல்லாம் தசா புத்திகள் அந்தளவுக்கு சாதகமற்ற நிலையில் நடக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த புரட்டாசி மாதம் நல்ல மாதமாக இருக்குங்க உங்களுக்கு கூட. அதாவது அவங்களுக்கு ஒரு 100% நன்மைகள் நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு 50% நன்மைகள் கண்டிப்பாக நடக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் பிற்பகுதி பார்த்திங்கன்னா புதன் 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு வருவாருங்க. அவர் செவ்வாயோடு இணைந்து இருப்பார், குருவோட பார்வையில் இருப்பார். இதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிரிகள்லாம் நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அவங்க ஏற்றுக்கிட்டு நடந்துக்கக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இந்த மாதம் இருக்குங்க உங்களுக்கு. அடுத்ததாக இந்த புரட்டாசி மாதம் பிற்பகுதி பார்த்திங்கன்னா 20 தேதிக்கு மேலே சுக்கிரன் உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வருவார். 4ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை பார்ப்பாருங்க. இதனால் பார்த்திங்கன்னா தொழிலில் பார்த்திங்கன்னா ஒரு அட்டகாசமான நல்ல மேன்மைகள் கிடைக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா உணவு சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு, இது மட்டும் இல்லாமல் ட்ராவல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு அட்டகாசமான மாதமாக அந்த மாதம் இருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களோட ராசிலே குரு இருக்காருங்க. குரு இருந்து அவர் 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம்லாம் பார்க்குறனால உங்களுக்கு எந்த ஒரு பெரிய கஷ்ட நஷ்டங்களும் இருக்காது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ராகு 9ஆம் இடத்துல இருக்கார். இந்த ராகு 9ஆம் இடத்துல இருக்கனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சொந்த ஊரில் ஏதாவது வீடு வாங்கணும், நிலங்கள் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிற பட்சத்தில் அது கொஞ்சம் இழுபறியாக போயிட்டுருக்குங்க. அதே போல் பார்த்திங்கன்னா சொந்த ஊர்லேருந்து உங்களுக்கு வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு ரொம்பவே சாதகமற்ற நிலையில் தாங்க இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தளவுக்கு நல்ல படிப்பில் நல்ல மேன்மைகள் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் விவசாய பெருமக்களாக இருக்கட்டும், வியாபாரிகளாக இருக்கட்டும், நல்ல மேன்மைகள் நல்ல லாபங்கள் எடுக்கக்கூடிய ஒரு அருமையான மாதமாக அந்த புரட்டாசி மாதம் இருக்குங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வேலையை விட்டுட்டு அதுக்கப்புறம் தொழில் தொடங்கி ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். ஏன்னா உங்களோட ராசிநாதன் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துக்கு போயிட்டு குருவோட பார்வையில் இருக்கனால கண்டிப்பாக நீங்கள் முயற்சி எடுத்திங்கன்னா வெற்றி அடையக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க. எப்போவுமே ராசி மற்றும் ராசிநாதன்லாம் வலிமையாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல மேன்மைகளான நல்ல பலன்கள்லாம் அமையுங்க. அதுபோல் பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு சிறப்பான நல்ல மாதமாக இருக்கும். நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக கடகராசி நேர்கள் பொறுத்தளவுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா ஆயில்ய நட்சத்திரம் 3ஆவது பாதம் 4ஆவது பாதத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னுமே அஷ்டம சனி முடிஞ்சிருந்தாலும் கூட இன்னுமே நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கீங்க. கவலைப்பட வேண்டாங்க. இந்த புரட்டாசி மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த துன்பங்கள்லாம் இருக்காது. ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் முற்பகுதியை விட, அதாவது பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் 20 தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க. எதனால் அப்படின்னா சுக்கிரன் உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு சனியை பார்ப்பாருங்க. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல மேன்மையான நல்ல பலன்கள் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் புதன் பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் 4ஆம் இடத்துக்கு வருவார். அந்த 4ஆம் இடத்துல வரும்போது அவர் செவ்வாயோடு சேர்ந்து இருப்பார். இதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கும். அதனால் நல்ல மேன்மையான நல்ல பலன்கள் கிடைக்கும். தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், நல்ல மேன்மைகள் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் புதுசாக ஏதாவது வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாலும் அது கிடைக்கக்கூடிய நல்ல தருணமாக இருக்கும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள், நல்ல லாபங்கள் எடுக்கக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இருக்குங்க. அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா குரு உங்களோட ராசிலே அதிசாரமாக உச்சம் பெற்ற நிலையில் இருப்பார். இதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பாக்கியங்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இருக்குங்க. பார்த்திங்கன்னா அவங்கவுங்க வயதுக்கு ஏற்றால் 18 வயசுக்கு மேலே இருக்கவங்களாம் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ஒரு 25 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்குலாம் கல்யாணம் அமையக்கூடிய அமைப்பு. மட்டும் இல்லாமல் 30 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையிறது.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 50 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உடல்நிலை நல்ல ஆரோக்கியமாக இருக்குது. இது மாதிரியான எல்லா விதமான பாக்கியம் அமையக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இருக்கும். இந்த மாதத்தோட பிற்பகுதி, அதாவது புரட்டாசி மாதம் 20 தேதிக்கு பிறகு சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை பார்ப்பார். அதனால பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக தீரக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இருக்குங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தந்தையார் உடல்நிலையில் கொஞ்சம் கவலைகள் இருந்திருக்கலாம். தந்தையாருக்கும் உங்களுக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கலாம். இதெல்லாம் படிப்படியாக மாறக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சொந்த பந்தத்தோட உங்களுக்கு இருந்த மனக்கசப்புகள் இருந்திருக்கும், மன சங்கடங்கள் இருந்திருக்கலாம். அதெல்லாம் மாறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் செவ்வாய் இந்த மாதம் முழுக்கவே குருவோட பார்வையில் இருக்காருங்க. இதனால் நல்ல மேன்மையான நல்ல பலன்கள் இந்த மாதம் முழுக்கவே உங்களுக்கு நடக்குங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த கடகராசி நேயர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க. நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி, நன்றி, நன்றி.